நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருப்பது நான் ரெகுலராக யூஸ் பண்ணும் ப்ரொஜெக்டர். இதில் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிவிட்டது. 2010 பண்ணது. ஸ்டில் ஒர்க்கிங்காக இருக்கும். ஆனால் அதில் இடையில் ஒரு பல்ப் மாற்றினது, எல்இடி பல்ப். ஆனால் படம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நல்லா கிளியர் ஆகிடுவார். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பிறகு பெஸ்ட் ஒன். அடுத்தது இந்த சின்ன ப்ரொஜெக்டர் வந்து இங்கே பவுன்ஸில் வந்து 30 பவுன்ஸ், இது 35 பவுன்ஸ்க்குள்ளே வேணுது. ரெண்டும் நல்ல குவாலிட்டி. நான் பிறகு போட்டு காட்டுவேன், கொஞ்சம் டார்க் ஆகினா பிறகு. ஆனால் பெஸ்ட் ஒன் இல்லாதிருப்பாக இந்த ப்ரொஜெக்டர். இது நீங்கள் திரையில் பார்க்கும்பொழுது சினிமா தியேட்டரில் பார்த்த மாதிரியே இருக்கும். அது பகல் நேரத்துலேயும் இதை பார்க்கலாம். ஆனால் இதில் விலை டொபிட்டோ. இது வந்து எங்கே பவுன்ஸில் பார்த்தால் 250 to 300 பவுண்ட்ஸ் வரையும் இருக்குது. இதுகளெல்லாம் 30 பவுண்ட்ஸ், 35 பவுண்ட்ஸ். ஆனால் அது சின்ன பட்ஜெட்டில் பார்க்கணுண்டா. பிறகு கொஞ்சம் செல்ல டைம் கொஞ்சம் டார்க்காக இந்த படங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகின்றேன். பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். அதே நேரம் நான் பாவிக்கும் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனும் டிஃப்ரெண்ட்டானவை. இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு கிளாஸ் ஷைனிங் மாதிரி ஒரு கிரே கலர். அதில் படம் பார்க்கும்பொழுது இன்னில் என்று பிரகாசமாக தெரியும். நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் வா கொஞ்சம் வா கிட்டவா கிண்ணவா கொஞ்சம் வா கொஞ்சம் வா கிட்டவா கிண்ணவா சொல்லிலே சொல்லவா பாரிலே அல்லவா. சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில். இந்த ப்ரொஜெக்டர் இந்த டைம் இரவு நேரத்தில் பார்ப்பது சால சிறந்தது. சிறிய டேபிள் லேம்ப் வெளிச்சத்தில் பார்க்க நல்லா இருக்கும். ஒன்று நான் ஒன்று நீ ஒன்றிலே ஒன்று நாம் தனிமையில் ஓரிடம் உலகமே நம்மிடம். சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில்.
முதல் பார்த்த ப்ராஜெக்டெல்லாம் பார்க்க இந்த ப்ராஜெக்டு கொஞ்சம் பெஸ்ட்டானது. லைட்டுன்ற இது லைஃப் கூட அது 180 ml, இது வந்து 250 லைட் LED பல்புன்ற இது. Sorry, my dear son. Thank you. பரிசையில் எல்லாம் ஜெயிச்சுட்டேன். என்னுடைய 10,000. பேசுன 10,000. அடி வாங்கிய அதுக்கு இன்னொரு 5,000. அடி வாங்கினதுக்கு 5,000. அப்ப தினம் அடி வாங்கிட்டு இருப்பேன். தமிழ்நாடு ஐடிக்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவும்படி எங்களுக்கு கடிதம் வந்து உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக. தேங்க்யூ சார். நான் கொண்டு வந்த வைரங்களை இன்னும் 2 நாள்ல வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வைரங்கள் யாருக்கு அந்த பணம் சம்மந்தம் இல்லாத ஆளா இருந்தாலும் இப்போ எனக்கு பிடிச்ச வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். இதுக்காக எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருந்துருக்கலாம். பரவாயில்ல, நீங்க சரின்னா எனக்கு இதே போதும். வைரம்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 குறைஞ்சா அப்புறம் நான் தேடினாலும் கிடைக்க மாட்டேன். இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது டவுட்டோ ப்ராஜெக்டரில் இருந்து தான், பெரிய ப்ராஜெக்டரில் இருந்து இந்த படம் வந்துகின்ற இதை நீங்கள் ஸ்ரீலங்காவில் ராணி சினிமாவை பார்த்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு தெளிவாகவும் அழகாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து பாருங்கள். பரவாயில்ல, இப்ப இந்த வைரத்தை வச்சு இன்னொரு வைரத்தை பார்த்து. ஆமா, ஒரு உண்மையான பேரு ராஜா. தொழில் பேர் ராஜா. ஏதாவது மாத்து பேர் ராஜா. ஆமா, என் பேரை அடிக்கடி கேட்கறீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஜோக் அடிக்கிறீங்களா? எனக்கு பிடிக்கல. ஆமா, இதுக்கப்புறம் எங்க போக போறீங்க? நான் இந்த மெட்ராஸ் விட்டு ஓடிக்க போறேன். ஏன்னா நான் ஜோக் அடிச்சா உங்களை மாதிரி இந்த மெட்ராஸ் போலீஸ் பிடிக்கிறது இல்லை. அப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா மெட்ராஸ் விட்டுட்டு என்னோட வர முடியுமா? நீங்க ஒன்று சொல்லுங்க. இப்பதான் முகத்துல உள்ள அழகு வார்த்தையில வருது. ஓகே ஓகே. சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கு நந்தி துக்கத்துல வந்து இதை சந்தி. இது சாதாரண டிரான்ஸ்மிஷன் இல்ல. எதிரிகள் பேசுறத இதன் மூலமா நம்ம தெளிவா கேட்கலாம். இது மைக்ரோபோன். இது யாருக்கு இருக்கோ அவங்க பேசுறத இந்த ரேடியோ மூலமா நம்ம கேட்கலாம். அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரேடியோ இந்த பெட்டியில மைக்ரோபோனை நான் பிக்ஸ் பண்றேன். அதுல இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்க, 2வது பட்டனை பிரஸ் பண்ணிக்க, பக்கத்துல போய் நான் பேசுறேன், கேட்க பேசுறேன். தமிழ்நாட்டு போலீஸ் கேரளா தேங்க்யூ சார். வேற ஏதாவது? ஆமா, இன்னைக்கு உள்ளூர் போலீஸ் ராதாவை படத்தினாங்க. அவ பேர்ல எப்படி சந்தேகப்படுறீங்க? விட்டு கொடுக்காம பேசுறா, விலைக்கே நிக்கணும் நினைக்கிறா, நீதானே எங்க சொன்னேன். அதனால போலீஸ் வச்சு அவனை மிரட்டினா உன் உதவி தேடி வருவார் எதிர்பார்த்து பிளான் போட்டோம். நடந்துச்சு. அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் மிரட்டல் நாடகம் தானே. கதாநாயகன் ஒன்னா பேச வச்சுட்டோம். கையில சிக்காம காரியத்தை முடிச்சுட்டு வர வேண்டியது கதாநாயகன் பொருள். ஆனா சேகர்,
நீ அவளை நம்புற அளவுக்கு அவளோட நம்பரே நான் நினைக்கிறேன் சார். அவன் என்ன ரொம்ப நம்புறா. இல்லாட்டி போனா இந்த வேலைக்கு என்ன அவளை பத்தி இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டா. காரியத்தை முடிச்சுவா, அம்மாக்கு சொல்லி நாளை கல்யாணத்தை முடிச்சு. இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சா எப்படி? ஒரு திறமையான இன்ஸ்பெக்டரா தான் நினைக்கிறேன். வெல்மாய் 80 லட்சம் ரூபாய் பெருமானோட வைரங்கள் அந்த பெட்டியில தான் இருக்குன்னு சொன்னேன். அதை ஓபன் பண்ணு, ஒரு பொருளை பார்க்கணும். கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போதை ஊட்டும் பாவை நீதானே. இனி காவல் வேணும், வேலி வேணும், காவல் நான் தானே. இனி காவல் வேணும், வேலி வேணும், காவல் நான் தானே. கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போது ஊட்டும் பாவை நீதானே. நேரில் வந்த ரதியோ மதியோ நீல கண்கள் கனியோ நதியோ. நேரில் வந்த ரதியோ மதியோ நீல கண்கள் கனியோ நதியோ. இலைவிடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இலைவிடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான்